என்னுடைய செய்தி நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னுடைய டெலிஃபோன் நம்பர், என் மொபைல் நம்பர் 9841839287. நீங்கள் அந்த நம்பர் போட்டிங்கனாலே ஒரு 12,000% கேட்கலாம். ரைட், விருப்பப்படுறதா கேளுங்க. கேட்பது என்பது ஒரு கலை. என்னங்க? லிசனிங் இஸ் அ ஆர்ட். கேட்பது என்பது ஒரு கலை, படிப்பது இன்னொரு கலை. நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிறேன். அது பிலீவ் இட் ஆர் நாட், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன். ஏன்னா இன்னொரு நாளைக்கு அந்த வாய்ப்பு வருமானு தெரியாது. இப்போ 73 வயசு ஆயிடுச்சு. ஐயாவோட நான் சின்ன வயசு தான், 73 முடிய போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்களில் படிக்க முடியுமான்னு தெரியல, காது கேட்குமான்னு தெரியல. நாட்கள் கொடிதாய் மாறிடவும் காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பலன் இருக்கிற வரைக்கும் ஓடுங்க. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. இப்ப பலன் இருக்குது, புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க, என் பலன் நீரே. எவ்வளவு நாள் பலன் கொடுக்கிறார் அவ்வளவு நாள் தான். நான் அதிகமாக தான் யோசிக்கிறேன், ரொம்ப டிராவல் பண்றேன், அதிகமான டிராவல், வெளியே நிறைய போயிட்டே இருக்கிறேன். திரும்ப இந்த மாசம் முழுக்க, அடுத்த மாசம் முழுக்க போறேன். ஒரே ஒரு காரணம் தான், இனி வரும் நாட்கள்ல டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியல. எவ்வளவு நாள் கர்த்தர் கொடுக்கிறாரோ அவ்வளவு நாள் ஆண்டவருக்காக ஓடுவோம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். உலகத்துக்காக ஓடினா பேக்கெட் நிரம்பும், ஏசுநாதருக்காக ஓடினா மனசு நிரம்பும். புரியலைங்களா? உலகத்துக்காக ஓடினீங்கன்னா பேக்கெட் நிரம்பும், ஏசுநாதருக்காக ஓடினீங்கன்னா மனசு ரெண்டு பேரும் நிரம்பும். அதுக்கு உதாரணம் நாங்கள் 2 பேருமே. ரைட், உலகத்துக்காக ஓடினா பேக்கெட் மட்டும்தான் நிரம்பும், ஆனால் ஆண்டவருக்காக ஓடினீங்கன்னா 2மே நிரம்பும். ரைட், நான் ரயிலில் லுக் பண்ணியிருந்தேன் போய் நாளா. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 2000 ரூபா கிடைக்கும், சம்பளம் இல்லை. கவனிக்கிறீங்களா? அன்பளிப்பு குறைஞ்சது 2000 ரூபா. அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? சண்டே கூட வேலைக்கு வருவாங்க ஸ்டாஃபுங்கெல்லாம். நான் ஒரு 2 நாள் வாங்கினேன், அப்புறம் நிம்மதியே போயிடுச்சு. அவர் வரல, கவர் தான் வருது கண்ணுக்கு முன்னால. ஜோமன் என்ன வருது? கர்த்தர் வரல, இதுதான் வருது, கவர் தான் வருது. பார்த்தேன், இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குது. சரி, அதெல்லாம் வேண்டாம். என்னுடைய செய்தி என்னவென்றால், டிசிஷன் டிட்டர்மைன்ஸ் மை டெஸ்டினி. தோஸ் ஹூ நோஸ் இங்கிலீஷ் சொல்லுங்க. டிசிஷன் டிட்டர்மைன்ஸ் மை டெஸ்டினி. இன்றைய தீர்மானம் நாளைய வரலாறு. சொல்லுங்க, வாட் ஐ டிசைட் தட் வில் டிசைட் மை டெஸ்டினி. நீங்க நான் என்ன தீர்மானிக்கிறனோ அதுதான் எதிர்கால வாழ்க்கை. தமிழ் புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? பாருங்க, இந்த ஐயா ஒரு நாள் தீர்மானிச்சார், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அந்த சின்ன தீர்மானம் தான் இந்த ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, சிறிய தீர்மானம் பெரிய ஆசீர்வாதம். பிக் பிளெஸிங்ஸ் இன் a small decision. உங்க தீர்மானம் தான் உங்க வாழ்க்கை. என்ன சொல்லுங்க? என் தீர்மானம் என் வாழ்க்கை. இது அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க இது இப்பெல்லாம். சொல்லுங்க, என் தீர்மானம். இப்படி சொல்லுங்க, என் தீர்மானம் என் வாழ்க்கை. இன்னைக்கு சாயங்காலம் நீங்க இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன, புரியவே மாட்டேன், உட்காந்து பார்க்கலாம். நாளை காலையில் வேலைக்கு போகணும், பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், இப்போ லீவு தான். நமக்கு ஏதாவது சாக்கு போக்கு வரும். இது உங்களுக்கு வீட்டில் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் அந்த நேரத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்த பார்த்தீங்களா, அதே பெரிய ஆசீர்வாதம். யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் த டைம், யூ ஆர் இன்வெஸ்டிங் த டைம். என்ன சொல்லுங்க? நான் நேரத்தை செலவழிக்கல, நேரத்தை முதலீடு செய்திருக்கிறேன். ஐ எம் நாட் ஸ்பெண்டிங் மை டைம். இப்போ நான் பேங்க்ல வந்திருக்கு, நாட் ஸ்பெண்டிங், ஐ இன்வெஸ்ட். எனக்கு ஒன்று தெரியும், நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. என்ன சொல்லுங்க? நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. சரி, என்னோட முதல் குறிப்பு என்னவென்றால், காலையில சொன்னேன், ஒரு 3 C சொல்ல விரும்புறேன். நம்பர் 1, மை சாய்ஸ். எல்லாம் சொல்லுங்க, மை சாய்ஸ். என்னுடைய விருப்பம், என் தீர்மானம். உங்களுக்கு தெரியுமா, நல்ல தீர்மானங்களுக்கு என்னைக்குமே தடைகள் இருக்கும், தவறான தீர்மானங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். புரியவே இல்லை. நல்ல தீர்மானங்களுக்கு என்ன உண்டு? நீங்க நல்லா பாருங்களேன், இன்னைக்கு உபவாசித்து ஜபிக்கணும்னு நினைச்சிருப்போம், ஆனா இதை ஒருத்தர் பிரியாணி கொடுப்பாங்க. எஸ் ஆர் நோ? இன்னைக்கு உபவாசம் பண்ணி ஜபிக்கணும்னு நினைப்போம், அன்னைக்குதான் ஒருத்தங்க என்னது
புரியுதா உங்களுக்கு? எங்க சபைக்கு நிறைய பேர் மீனவர்கள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மீன் கொடுப்பாங்க. அன்னைக்கு தான் இருக்கும். அது என்ன போயிடுச்சு அன்னைக்கு. ஸோ நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அம்மா வீட்டுக்கு போறது வாய்ப்புகள் அதிகம், ஆனால் ஆண்டுடைய வீட்டுக்கு வர தடைகள் அதிகம். புரியவே மாட்டேதில்ல. அம்மா வீட்டுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு, ஒன்றும் வேணாம். ஷாப்பிங் போறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஆனால் சபைக்கு வர்றது வாய்ப்பே இல்லை. கரெக்டா அந்த நேரம் பார்த்து பையன் கீழே விழுந்துடுறான். எப்போ? அந்த நேரம் பார்த்து கேஸ் தீர்ந்து போகுது. அந்த நேரம் பார்த்து உங்க அம்மா வராங்க. அது அம்மா இல்லை, மேற்படியால் அனுப்பப்பட்ட ஒரு ஆவி. புரியவே இல்லை. அது அம்மா இல்லை. அந்த அம்மா சனிக்கிழமை வரலாம், அந்த அம்மா வெள்ளிக்கிழமை வரலாம், அந்த அம்மா திங்கக்கிழமை வரலாம். கரெக்டா அந்த நேரத்துக்கு வர்றாங்க. அது அம்மாவாது? அது ஆவி. புரியவே மாட்டேது. சொன்ன கோவம் வரும். எல்லாம் சொல்லுங்க, என் தீர்மானம் என் வாழ்க்கை. இன்னைக்கு காலையில பேதுரு குறித்து பேசினேன். தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் கவனிக்கணும். தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். என்ன சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். I am called by God, I am commissioned by God, I am consecrated by God, I am chosen by God. நான் கூட சொன்னேன், there's a great plan in my life. என் வாழ்க்கையிலே God's plan இருக்குது. God's அந்த திட்டம் இருக்கிறது, தீர்மானம் இருக்கிறது. காலை கூட சொன்னேன், பிளான் ஆஃப் காட். சொல்லுங்க எல்லாரும். பர்பஸ் ஆஃப் காட், பிரசன்ஸ் ஆஃப் காட், ப்ரொவிஷன் ஆஃப் காட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு உயிரோட முடியாது. ஆமென். எத்தனை வியாதி, எத்தனை பலவீனங்கள் யோசித்து பார்த்தீங்களா? அதாவது நம்ம விட இள வயது உள்ளவனா செத்து போன, மரித்து போன போது கர்த்தர் ஜீவன் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக, தீர்மானத்திற்காக. ரைட். அப்படி அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் கவனிங்க ஐயா. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. கரெக்டாக சொல்லுங்க. எவ்ரி டே God has a plan and purpose. இன்னைக்கு எனக்கு ஒரு நாள், இந்த நாளை கொடுத்துருக்காருன்னா there is a purpose of, இது ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் இல்லைன்னு சொன்னா நான் நேற்று ராத்திரியை கண்ண மூடிருப்பேன். புரியவே இல்லைல்ல. அந்த நோக்கம் இல்லைன்னா போன ராவில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். எத்தனை பேர் பாட்டு தெரியும்? போன ராவிலே ஜீவித்தோர் பலர் தோத்தரிப்போம் சோத்தரிப்போம் மேசு தேவனை. போன ராவில் இருந்த பலர் இன்னைக்கு இல்லை. இந்த 26 ஆரம்பித்தோ இன்னைக்கு இல்லை. நம்முடைய நல்லவங்க, நீதிமான்கள், ஆண்டவருக்கு பயன்படுத்தப்பட்டவங்க இந்த நாளை கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா சொல்லுங்க, பிளான் ஆஃப் காட், பர்பஸ் ஆஃப் காட். ஸோ அந்த நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் என்னை உயிரோடு வச்சிருக்க மாட்டார். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சு, நான் 5 பைபாஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இன்னைக்கு உயிரோடு வாழ்றேன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் காட்ஸ் பிளான். என் கூட பைபாஸ் பண்ணவங்களாம் எனக்கு உலகத்திலே இல்லை. ஆனால் கர்த்தர் நல்லவர். சரி, இப்ப செய்திக்கு வர விரும்புறேன். நம்பர் 1, 20ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன். நல்லா கவனிக்கணும். There's a purpose in our life. உங்களுடைய இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குது. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. God wants nobody to be nobody. He wants everybody to be somebody. எல்லாம் சொல்லுங்க. நான் ஒன்றுமில்லாதற்கு அழைக்கப்படவில்லை, ஏதோ ஒன்றுக்கு அழைக்கப்பட்டேன். ஒன்ஸ் அகைன், நான் ஒன்றுமில்லாதற்கு அழைக்கப்படவில்லை, ஏதோ ஒன்றுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், பிள்ளைகளை பெற்றேன், சாகிறேன். இது ஆடு மாடு கூட செய்யுது. We don't understand. பிறந்தேன், வளர்ந்தேன், பிள்ளைகளை பெற்றேன், மரித்தேன். அது எது விட செய்து? What is the difference between? அதுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லையே. But there is a purpose in our life. அது குறிக்கோள் இல்லை. எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. சொல்லுங்க எல்லாரும். அதுக்கு குறிக்கோளே இல்லை. ஏதோ பிறந்தது, ஏதோ வளர்ந்தது, வாழ்ந்தது, நேற்று குட்டி போட்டுச்சு, இதை பார்க்குறீங்க.
நமக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியுமா? நம்ம வேலை செஞ்சு சாப்பிட்றோம், வேலை செய்யாம சாப்பிடுது. நமக்கு ஏடிஎம்ல காசு எடுக்கணும், ஏடிஎம்ல காசு எடுக்கல, பட் ஸ்டில் இட் எக்ஸிஸ்டிங். ஆனா அதற்கும் எனக்கு நோக்கம் இருக்கிறது. கரங்களை சொல்லுங்க. இன்னும் சொல்லட்டுமா? நீங்க அடுத்தவங்களை பார்க்காதீங்க, உங்களை மட்டும் பாருங்க. சில பேர் நம்மளோட வாழ்க்கை நினைக்கிறோம், அவர் வரல, இவர் வரல, அவங்க அப்படி இல்லையே. யாரையும் பார்க்காதீங்க, அழைத்தவரை பாருங்க, ஆண்டவர் மட்டும் பாருங்க. எனவே ஆண்டவர் வார்த்தையை சொன்னார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். செய்திக்கு வருகிற நேராய் கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க, சாய்ஸ். சத்தமா உங்க சாய்ஸ் என்ன? உங்க சாய்ஸ் என்னன்னு கேட்டேன். உலகமா, ஆண்டவரா? ஊழியமா, இல்ல உலகமா? அப்போ இந்த மனிதனை தேவன் அழைத்தது ஒரு உன்னதமான அழைப்பு. என்ன சொல்லுங்க, என்ன சொல்ல வார்த்தை சொல்லுங்களேன். தூதர் இல்லாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். தூதர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அவங்க சொல்ல முடியாது, நான் பாவியா இருந்தேன், ரட்சிக்க மனம் திரும்பினேன். அந்த 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 பாக்கியம் தூதர்களுக்கு இல்லை. ஆனா சொல்லுங்க, தூதர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை அவருடைய தாசனாக எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். Even angels doesn't have this kind of opportunities. அவங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. ஆனா கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, தூதரை விட நான் மேலானவன். அது ஒன்னே ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அது ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணாது. ஆனா உங்களுக்கு எனக்கும் சொல்லுங்க தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. என் இயேசு என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். இங்கேயோ இருந்தேன், எப்படியோ வாழ்ந்தேன், இயேசு என்னை மாற்றினார். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்துவாக பிறந்தேன், இந்துவாக வாழ்வேன், இந்துவாக மரிப்பேன் சொன்ன என்னை ஆண்டவர் 56 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை தொட்டார். ரொம்ப இந்து வெறியனா இருந்தேன், அப்படி சொல்லியிருக்கிறேன். I born as a Hindu, I will live as a Hindu, I will die as a Hindu. If at all I want to be Christian, I would have born in a Christian family. நான் கிறிஸ்துவனாய் மாற வேண்டும் என்று அந்த கடவுளுக்கு விருப்பம் இருந்திருந்தால் நான் ஒரு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளையா பிறந்திருப்பேன். நான் பாலசுப்பிரமணிக்கு பிள்ளையா பிறந்தனால நான் இப்படிதான் இருப்பேன். அப்படி சொன்ன என்னை ஆண்டவர் நாளை தொட்டார். ஒரு ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? இருக்கிறீங்களா? வந்ததே பெரிய காரியம்ன்றீங்களா? சரி சொல்லுங்க, டிசிஷன், மை டிசிஷன் டிட்டர்மைன்ஸ் மை டெஸ்டினி. சரி, அடுத்த வசனம் படிக்க விரும்புகிறேன். அடுத்த வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, நான் படிக்க மாட்டீங்களோ? எஸ், சத்தமா. ஹலோ தம்பி, இல்லம்மா, என்ன சொல்லணும் தெரியுமா? நான் சபைக்கு போறேன் வாப்பான்னு சொல்லணும். ஹலோ, இப்போ இவர் இருக்கிறாரு, என்ன சொல்லணும்? இவரு என்ன சொல்லணும்? சாயங்காலம் சபைக்கு போறேன் வாப்பா, நான் கிரிக்கெட் மேட்ச் போறேன் வாப்பா, நான் எப்படி இருக்கும்? கவனிங்க, திருப்பி சொல்ல போறேன். கவனிங்க. நம்பர் 1 சொல்லுங்க, மை சாய்ஸ். சத்தமா. நம்பர் 2 மை கம்பெனி. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய உறவு யாரோட? அவர் சொல்றாரு பாத்தீங்களா, நான் மீன் பிடிக்க. ஏன் தெரியுமா? அவர் நினைச்சாரு, காலை கூட சொன்னேன், மை லைஃப் இஸ் ஓவர், எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி நான் சம்பாதிச்சு சாப்பிடணும். தமிழ் புரிஞ்சு நினைக்கிறவங்க இருக்கும். 3 வருஷம் இயேசுவோடு கூட வாழ்ந்தார். இவர் பேர் வச்சுங்களேன், 3 வருஷம் இயேசுவோடு வாழ்ந்தார். இதுவரைக்கும் இவருடைய தேவைகளை சந்தித்தார், போஷித்தார். நல்ல கவனிங்க, சைமன் என்ற வார்த்தைக்கு ஷிஃப்டிங் சாண்ட், அதாவது ஆற்று மணல், மண்ணாங்கட்டியா இருந்தவரை ஒரு கற்பாறையாய் மாத்தினார். சொல்லுங்க, நான் ஒரு மண்ணாங்கட்டின்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த மண்ணாங்கட்டி என்ன ஆக்கிட்டாரு? பெருசு மலையாக்கிட்டார். சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? ஆண்டவர் சொன்னார், நீ சீமோனா இருக்கிறாய், நான் உன்னை பேதுருவாய் மாற்றுக, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். திரும்ப சொல்லுகிறேன், இவர் சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். என்ன? அவர் நினைச்சிட்டாரு, இனி அவர் என் தேவை சந்திக்க மாட்டாரு, நான் தான் என் தேவை சந்திக்கணும். புரியவே இல்லைல்ல? அவர் போயிட்டாரு. அவர் 8 நாள் ஆயிடுச்சு. படிக்க 8 நாள் ஆயிடுச்சு. 20ஆம் அதிகாரம் 8 நாளைக்கு பின்பு. கவனிங்க, இதுவரைக்கும் ஆண்டவர் நம்பினாரு, இவ சுயத்தை நம்புற. புரியலையா? ஹலோ, நீ எதை நம்புறீங்க? ஆண்டவரையா சுயத்தையா? மணி பவர், மேன் பவர், மசில் பவர். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்பினார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மற்ற எல்லாருக்கும் இல்லாத வெளிப்பாடு இவருக்கு இருந்துச்சு.
ஒருத்தன் எலியான்னா, ஒருத்தன் எலிசான்னா, ஒருத்தன் இன்னொன்னு சொன்னான். இவர் மட்டும் தான் சொன்னாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, a man of revelation. சொல்லுங்க, வெளிப்பாடுகளை பெற்றவர். எல்லா கரங்களை உயர்த்தி. உங்களுக்கு தெரியுமா, அந்த வெளிப்பாடு இல்லை என்றால் நீங்க வரமாட்டீங்க இன்னைக்கு. சத்தமா இவரை பிரியப்படுத்த இல்லை, அவரை பிரியப்படுத்த. சொல்லுங்க, மேன் ஆஃப் ரெவலேஷன். சத்தமா அந்த வெளிப்பாடு இல்லைன்னா யோசித்து பார்த்தீங்களா? நான் பைத்தியமா சென்னை அங்க இருந்தீங்க வரத்துக்கு? நாங்களாம் பைத்தியம் இல்லை தெரியுமா? we have a revelation. சொல்லுங்க, கரங்களை எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, தேவனே எனக்கு இன்னும் வெளிப்பாடுகளை தாங்க. வெளிப்பாடு நான் பச்சை குதிரை மஞ்சள் குதிரை இல்லை. டு நோ who I am and what I am. வெளிப்படுத்தல் என்ற வார்த்தைக்கு என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் அறிந்து கொள்வது. எத்தனை பேருக்கு உங்களை பற்றி சரியான அந்த எவாலுவேஷன் தெரியும்? புரியுதா உங்களுக்கு? நான் அவரை பற்றி அறிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஐ மஸ்ட் நோ who I am and what I am and where I am. என் அழைப்பு என்ன, என் நோக்கம் என்ன, எதற்காக அழைக்கப்பட்டேன்? புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நீ என்ன தெரியுமா? I don't want to know myself, I want about know the pastor. அவரை தெரியணும், இவரை தெரியணும், இவரை தெரியணும் அவசியமே இல்லை. ஆண்டவரை தெரியணும், ரெண்டாவது என்ன தெரியணும். புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்றேன், அடுத்தவங்களுக்கு மார்க் போடாதீங்க, உங்களுக்கே மார்க் போடுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். என்னங்க வெளிச்சத்தில்? திரும்ப திரும்ப சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு எவாலுவேட் எனிபடி. நான் இன்னொன்னு சொல்றேன், உலகத்தின் மதிப்பீடு எனக்கு தேவையில்லை, பரலோகத்தின் மதிப்பீடு எனக்கு போதும். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உலகத்தின் மதிப்பீடு எனக்கு தேவையில்லை. அது எது தெரியுமா? என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய அந்த பொருட்கள், இதை வச்சு the world evaluates, but God evaluates different. எல்லாம் சொல்லுங்க, தேவனே உலகத்தின் மதிப்பீடு எனக்கு வேண்டாம். ஆமென். இப்ப ஐயா பார்த்து என்ன சொல்லுவாங்க, அவருக்கு என்னங்க பெரிய ஆளு, எனக்கு அதையும் சொல்லுவான். எனக்கு அதை பத்தி ஐ டோன்ட் கேர் அபவுட் த வேர்ல்ட்லி எவாலுவேஷன், ஐ கேர் அபவுட் த ஹெவன்லி எவாலுவேஷன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உலகம் என்ன சொல்றது பத்தி எனக்கு கவலை இல்லை. இவர் தான் சொன்னாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப என்ன ஆயிடுச்சு? எத்தனை நாளைக்குள்ள? கொடுமை இல்லை இதெல்லாம். எங்க போற திருப்பி? சத்தமா நான் சொல்ல போறேன், நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை. இல்ல சொல்லுங்க, நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அதுதான் நான். இல்ல சத்தமா சொல்லுங்க இன்னொரு முறை. இப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு இப்ப அவரு? சத்தமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? பணத்துக்கு, வாழ்க்கைக்கு, மனைவிக்கு, மாமியாருக்கு. எதை மறந்துட்டார்? அழைத்தவர் நீர் அல்லவா, அபிஷேகித்த நீர் அல்லவா. கவனிங்க, இந்த வெளிப்பாடு 11 பேருக்கு இல்லை, இவருக்கு மட்டும் தான் வந்துச்சு. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, என் கூட பிறந்தவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லையே, ஆனா எனக்கு அந்த வெளிப்பாட்டை தந்தார். இவர் கூட பிறந்தவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, இவருக்கு வெளிப்பாடு கிடைச்ச பிறகுதான் அந்த முழு குடும்பத்துக்கு கர்த்தர் வெளிப்பாட்டை தந்தார். கரங்களை உயர்த்தி. உங்க யாருமே கம்பல் பண்ணல. இப்போ நீங்க 2 பேருமே சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? யாரும் கம்பல் பண்ணி இந்த ஊழியத்துக்கு வரல. நோபடி ஹஸ் கால்ட் மீ. எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பேசினாங்க. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு பைபிள் தெரியுமா? நீ பைபிள் காலேஜ் படிச்சு ஐயா படிச்ச? நான் படிக்கவே இல்லை. உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரிய வேணாம், அவர் தெரிஞ்சா போதும். அழைத்தவர் நீர் அல்லவா. சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியலாம், ஆனா அவர் தெரியல அர்த்தமே இல்லை. புரியல? ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு போட்ல போயிருந்தார் ஒரு நாள். அப்போ அந்த படகோட்டியை பார்த்து கேட்டார், உனக்கு இலக்கணம் தெரியுமான்னு. அவன் சொன்ன, தெரியாதியா, பாதி நாள் வீணாக்கிட்டேன். சரி, உனக்கு தமிழ் மொழி எழுத படிக்க தெரியுமா? தெரியாது, முக்கால் நாள் வீணாக்கிட்டேன். எல்லாம் சொன்னாரு. அவன் கேட்டான், ஐயா உனக்கு நீந்த தெரியுமான்னு கேட்டான். அவன் சொன்னான், உங்க முழு வாழ்க்கையை பாழாக்கிட்டு போயிட்டீங்கன்னு. உள்ள போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? முழு எல்லாம் தெரிஞ்சுக்கோ, என்ன தெரியல. சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம், எனக்கு அவர் தெரிஞ்சா போதும். எல்லாம் வேத கேள்வி சொல்லுங்க. ஐ டோன்ட் அவர் பவுல் சொல்லுகிறார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழும் வல்லமையும் அறியும்படி. ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் ஹிம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே
இன்னும் உம்மை இன்னும் கேட்டி நான் இன்னும் கேட்டி. நல்ல கவனிங்க, 3ஆம் வானம் வரைக்கும் போனவர். ஹலோ, என்னங்க? He was met by God. தேவனால் சந்திக்கப்பட்ட, பெயர் சொல்ல அழைக்கிறார், சவுலே சவுலே. அப்படிப்பட்ட சொல்றாரு. எல்லா கண்களை மூடி, Lord, I want to know more. வாயத்திறங்க மாட்டீங்களா? வாயத்திறங்கயா. தேவனே, நான் இன்னும் அறியணும். நான் கற்றது கையளவு. What I know is little. இன்னும் அறியணும். நான் ஒரு நாள் ஜெபம் பண்றேன். இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணேன் காலையில. Lord, இன்னும் எனக்கு அறிவை தான். இப்படி ஜெபம் பண்ணேன். நீ கொடுத்த சரக்கெல்லாம் கொடுத்துட்டேன். நீங்க கொடுத்தாதானே கொடுக்க முடியும். புரியவே இல்லை. இப்போ நீங்க பரவாயில்லை. என் சபையில ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு பிரசங்கம் பண்ண கூட்டி சொல்லுவாங்க, இது 2010 பேசிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. வேற வேணையே வேணாம், டேட்டோட சொல்லுவாங்க. நீங்க போய் பேசிட்டீங்க. அன்று கண்டது அதே முகம், இன்று கண்டதும் அதே முகம். அதான் இவாஞ்சலிஸ்டுக்கும் பாஸ்டருடைய பெரிய வித்தியாசம். இவாஞ்சலிஸ்ட் பிரசங்கத்தை கேட்டு மயங்கிடாதீங்க. 3 பிரசங்கம் 30 ஊருக்கு போகலாம். நாங்கள் டெய்லி பார்க்குறோம், சண்டே பார்க்குறோம், வீட்டு கூட்டத்தில் பார்க்குறோம், திருவிழாவில் பார்க்குறோம், கல்யாணத்தில் பார்க்குறோம், சாவில் பார்க்குறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பேசினா அறுக்குறோன்னு சொல்றீங்க, கொஞ்சமா பேசினா சரக்கே இல்லைன்றீங்க. நான் என்னை கூட ஜெபம், ஆண்டவரே நீ கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டேன், இனி ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாதான் கொடுக்க முடியும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, இந்த வார்த்தை சொல்லுங்க. நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதுதான் என்ற வாழ்க்கை. உங்களுக்கு கேட்கிறேன், வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டிஸ்? உங்க வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உண்மையா உண்மையா உங்க மனசாட்சி ஆமேன்னு சொல்லுதா? உங்க மனசாட்சி ஆமேன்னு சொல்லுதான் கேட்டேன். இவர் ஆமேன்னு சொல்லி அர்த்தம் இல்லை, அவர் ஆமேன்னு சொல்லணும். இன்னைக்கு நான் மனுஷர் பார்க்கறதுக்காக தான் காரியங்களை செய்யறோம். வேண்டாம், நோ வேல்யூ சொல்லுங்க, மதிப்பே இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா அவர் பார்த்தாருன்னா மோர் வேல்யூ. 2 பேரையும் சொல்றேன், டோன்ட் ஒர்க் ஃபார் மேன், ஒர்க் ஃபார் காட். மனுஷனுடைய மதிப்பு எனக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு புரியுதா? இப்ப அவரோ நானும் 2 பேருமே, எங்களுக்கு மேல யாருமே இல்லை. ஒரு ஒரு தலைவரோ ஒரு ஸ்தாபனமோ இல்லை எங்களுக்கெல்லாம். அவருக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு we are working for God. I don't take rest. சென்னையில கூட அது எனக்கு ஒரு தலைவர் இல்லை. இல்லாட்டா I am not controlled by any human being. நான் ஒரு மனுஷனுக்கு கீழே இல்லை. தமிழ் புரிய நினைக்கிறவங்களுக்கெல்லாம். பட் ஸ்டில் எனக்கு ஒன்று தெரியும், என் நாட்கள் முடியும் முன் காலத்தை ஆதாயம் செய்வோம். சொல்லுங்க, லைஃப் இஸ் ஷார்ட் பட் இட்டர்னிட்டி இஸ் லாங். சொல்லுங்க, வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. அந்த நீளமான வாழ்க்கைக்காகத்தான் இந்த குறுகிய வாழ்க்கை. புரியல இல்லைங்க? சாப்பிடுங்க, தூங்குங்க, சம்பாதிங்க, என்ஜாய் லைஃப். அதுக்கு மேல அவரை மகிழ்ச்சியாக்குங்க. செப்பனால போட்டிருக்குது, உங்கள் அன்பின் நிமித்தம் அவர் மகிழ்ந்திருப்பாராம். தமிழ் புரியல. இப்போ உங்க வீட்டுக்கார் மகிழ்ந்திருந்தா கொஞ்சம் நாளைக்குதான், புரியுதா? நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் பிரியாணி சாப்பிடுவாரு. அதே போல நீங்களும் அப்படிதான், 2 நாள் அழுவீங்க, 3 நாள் சீரியல் பார்ப்பீங்க. ஆனா அவர் அப்படி இல்லை. நான் அவருக்காக பயன்படுவேனானால் அவர் காலம் முழுசும் எனக்காக நினைவு கூறுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2 சொல்லுங்க, சாய்ஸ். நம்பர் 2 கம்பேனியன். நீ யாரோட அதிகமா நெருக்க வச்சிருக்கிறீங்க? என்ன பாருங்க, இப்போ நான் மீன் பிடிக்க போகிறேன் சொல்லுங்க எல்லாரும். இப்போ அவரோடு எனக்கு உறவு இருந்தா அவர் என்ன சொல்லுவார் என்கிட்ட? ஹலோ, அவரோடு எனக்கு நெருக்கமான உறவு இருந்தா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு கேட்டேன். போங்கன்னு சொல்லுவாரா, போவானு சொல்லுவாரா? சத்தமா. அப்ப எனக்கு என்ன, யாரோட நெருக்கம் இல்லை? ஆவிக்குரிய மக்களோடு, தேவன் அறிந்த மக்களோடு, தேவனுடைய வெளிச்சம் பெற்ற மக்களோடு, அழைப்பு பெற்ற மக்களோடு எனக்கு உறவு இல்லை. இதுல பேரு புரியுது? தமிழ் புரியுதாங்க? ஆன்லைன்ல பிரசங்கிக்கிறதுக்கும் சபைக்குள்ள பிரசங்க பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த மெகா சபைக்கு இவர் கோச்சுக்கு போறது. இந்த சென்னையில எல்லாரும் சொல்லுவாங்க, சென்னைக்கு எங்க போறீங்க? அந்த சபைக்கு போறேன், இந்த சபைக்கு போறேன். பாஸ்டர் தெரியுமா? தெரியாது. நான் கேட்டேன், ஏன்டா சபைக்கு போறேன்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உங்க சபைக்கு வந்தா 2 வாரம் வரலன்னா என்ன கேட்குறீங்க, பிரசங்கத்தை போட்டு தாக்குறீங்க. புரியுங்களா? பிரசங்கத்தில் போட்டு அங்க போனா அவருக்கு என்ன தெரியாது, எனக்கு அவரே தெரியாது. போறேன், உட்கார்றேன், நாளைக்கு போறேன்னா எழுந்து வந்துடுறேன். புரியவே மாட்டேது.
அவன் என்ன சொல்றானா, எனக்கு சபை வேணையா, உங்க பாஸ்டர் உனக்கு தெரியுமாடா? தெரியாது. சரி, அவருக்கு நீ தெரியுமா? தெரியாது. அனியா இல்லை சபையில் as a pastor he knows. உங்க சத்தத்தை கேட்டு அவர் பேரை சொல்லுவார். எனக்கு அந்த அனுபவம் உண்டு. நான் இது கீழே வீடு, மேலே சபை. என்னுடைய சபை வந்து கீழே குடியிருக்கிறேன், மேலே சபை. மேலே யார் ஜெபம் பண்றாங்கன்னு கீழே சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இது மெய்ப்பனின் குரல். மெய்ப்பனுக்கு தன் ஆடியின் சத்தம் நல்லாவே தெரியும். நல்லா நீங்க உங்களை அறிந்த மெய்ப்பன் சபைக்கு மட்டும் போங்க, உங்களை அறியாத ஒரு சபைக்கு நீங்க போகாதீங்க. இட் இஸ் ஆன்லைன். இதை கேட்கிற ஊடகத்துல டிவியில பார்க்கிற சொல்லுகிறேன், உங்களை அறிந்த ஒரு மெய்ப்பன் சபைக்கு போங்க, அறியாத ஒரு மெய்ப்பன் சபைக்கு போகாதீங்க. சின்ன கேள்வி கேட்கிறேன், பேதுரு மாத்திரம் ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட் இருந்திருந்தா எங்க போயிருக்க மாட்டார்? சத்தமா எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற மக்களோடு எனக்கு ஒரு உறவை தாரும். சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லட்டுமா? என்ன பாருங்க, உங்களை கண்டிப்பதற்கு உங்களுக்கு மேலாக ஒருத்தர் இல்லைன்னா உங்க வாழ்க்கை தறிக்கெட்டு போகும். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, என்னை கண்டிப்பதற்கு, டு கரெக்ட் சொல்லுங்க, என்னை கண்டிப்பதற்கு ஒருவர் இல்லை என்றால் என் வாழ்க்கை தறிக்கெட்டு போயிடும். எத்தனை பேருக்கு கரெக்ட் பண்ண பிடிக்கும்? உண்மையா? இப்படிலாம் வரக்கூடாது சிஸ்டர். நாளை ஐயா சொன்னார், தலை விரிச்சு போட்டு வராது. அந்த பொண்ணு அடுத்த வாரம் சபைக்கு வருமானு சந்தேகம். அவர் ரொம்ப தைரியசாலி. நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் இருக்கிறது தைரியம் எனக்கு தாங்கன்னு. இல்லாட்டா 1 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவாரா நைட்ல? ரைட், போல்டா சொன்னாரு அந்த பிள்ளைய பார்த்து. எப்படி அடுத்த வாரம்? இன்னொன்னு சொன்னாரு, தலைய பத்திரகாளி மாதிரி வராது சொல்லல, அதுக்கு அர்த்தம் தான். திரும்ப சொல்லுங்க, பேதுரு பாருங்க, இவரை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு திருந்திருந்தா எங்க போயிருக்க மாட்டார்? கடலை குச்சிருப்பாரா? என்னடி பாக்குறீங்க? கடலை குச்சிட்டார். இன் அதர் வேர்ட், அட்டம் சூசைட். இவர் யாரு? சீமோனா, யோவானா, கீவுடு வாசிக்கிறார்ல. எத்தனை வருஷம் தம்பி சபைக்கு வரீங்க? சபைக்கு எத்தனை வருஷமா வரீங்க? 1 வருஷமா வரீங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு எக்ஸம்ஷன். ஏன்னா ரைட், பரவாயில்ல. 30 வருஷம் வரவங்களா இருக்கிறாங்க. இன்னும் அவங்க ஃபீடிங் பாடல் தான், ஒன்றும் வேண்டாம். பாருங்க, இன்னைக்கு நான் நேற்று கூட சொன்னேன், நான் காலையில 2 பிரசங்கம் பண்ணேன். முதல் பிரசங்கம் வந்து புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வாதிப்பீங்க, ஒரே ஆமென் அல்லேலூயா. 2வது பிரசங்கம் கர்த்தர் துணை நிற்கிறார், ஆமென் அல்லேலூயா. 3வது பிரசங்கம் சொன்னேன், நீ பதரா கனியா, மூஞ்சியே மாறி போச்சு. நீங்க பதரா, அதுல சொன்னேன், பதர் எங்கதான் இருக்குதான்? கோதுமைக்குள்ள இருக்குது. கண்டுபிடிக்க முடியுமா? எனக்கு அந்நிய பாஷை பேசுது, கை தட்டுது, பாட்டு பாடுது, பாஸ்டர் கூடவே டிராவல் பண்றது. புரியல, அவருக்கும் தெரியல. என்ன பாக்குறீங்க? யார் கூட தான் டிராவல் பண்றாரு? அந்த அந்த பதர் எங்கதான் இருக்குது? பாஸ்டர் கூட பிரியாணி சாப்பிடுது, கார்ல போகுது, ஆமேன்னு சொல்லுது, அவரை தூக்கி வைக்குது. புரியவே இல்லை. ஆனா என்னதான் அது? எப்ப தெரியும் தெரியுமா? அறுப்பு காலத்துல தான் தெரியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை குறித்தும் உங்களை குறித்தும் எப்ப தெரியும்? நம்ம ரொம்ப பீத்திக்கலாம். அப்படி, நான் இப்படி. புரியுதா உங்களுக்கு? என்கிட்ட ஒருத்தருக்கிறார், அடிக்கடி சொல்லுவார், நான் இப்பதான் பரலோகம் போயிட்டு வந்தான்னு சொல்லுவார். என்னங்க, என்ன டவுன் பஸ் ஓடுது பரலோகத்துக்கு போகும்போது பூலோகத்துக்கும் அடிக்கடி சொல்லுவார், நான் பரலோகத்துக்கு போனேன், அவரை பார்த்து இவரை பார்த்தேன். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, 2 இடியாப்பம் வச்சேன், அவர் 1 இடியாப்பம் சாப்பிட்டாருன்றாரு. புரியவே இல்லை. அது எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இஷ்டத்துக்கு சொல்ற ஆட்களை அவங்களுக்கு தான் இன்னைக்கு கூட்டமே கூடுது. நான் ஒரு நாள் பரலோகம் போனதில்லை, ஏசுநாதரை பார்த்ததே இல்லை இத்தனை வருஷத்துல. நீங்க பாத்தீங்களா பாஸ்டர்? பரலோகத்துல போயிட்டு வந்தீங்களா? அவரே போல நான் எங்க போறது? என்னை விட சீனியர் அவர். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க, பி வித் a good company. நல்ல கம்பெனியோட, நல்ல நபரோட, ஆவிக்குரிய நபரோட, முதிர்ச்சி பெற்ற நபரோடு இருங்கன்னு சொல்லுங்க. ஒன்னு சொல்லட்டுமா? இந்த சில்லறையோட பழகினா சில்லறை ஆயிடுவீங்க. ஒரு சொன்னாரு, காயினை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் காயினாய் போட்டான், எனவே அவன் அங்கீகரிக்கவில்லை. புரியவே இல்லை. எப்படி போட்டான்? காயினா போட்டான், எனவே அது தப்பு. அப்படி சொன்னா சொல்றது மாதிரி. புரியுதா உங்களுக்கு?
எனக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சின்ன கிருபை. நான் ஸ்கூல் படிக்கும் போதே, ஸ்கூல் படிக்கிறேன் நினைக்கிறேன், 6வது 7வது படிக்கிறேன், அப்பவே இந்த தாத்தாங்களோட தான் எனக்கு உறவு. புரியவே மாட்டேது. யாரோட? பல்லு போனவங்களோட தான். அது என்னவோ தெரியல, ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட கிருபை எனக்கு கொடுத்தார். அது நல்லது. திரும்ப சொல்றேன், கவனிங்க. இப்போ ஒருத்தரோட பழகும்போது பாருங்க, இவர் ஆவிக்குரியவரா இல்ல உலக பிரகாரமானவரா? இவருடைய நாட்டம் எதில் இருக்கிறது? எண்ணங்கள், சிந்தனை, நோக்கம் எதுல? பணத்திலையா, உலகத்திலையா, வார்த்தையிலையா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? வசனத்தை நேசிக்காத எந்த ஒரு ஊழியரும் நான் ஐக்கியம் வைப்பதே இல்லை. புரிய மாட்டதில்ல. வசனத்தை நேசிக்காத, வசனத்தை மதிக்காத எந்த ஒரு ஊழியரோடும் நான் தொடர்பு வச்சுக்கிறதே கிடையாது. இதான் வாழ வைக்கும். ஒன்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு நான் பெனியன் செய்தியை கேட்டேன் பாஸ்டர். இன்னைக்கு பெனியன் செய்தியை கேட்டேன் உள்ள கொஞ்ச நேரம். பெனியன் சொல்றாரு, அன்றைக்கு இருந்த பெனியன் வேற, இன்றைக்கு இருக்கிற பெனியன் வேறன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வரங்கள், வல்லமை, அபிஷேகம் இதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன். இப்பதான் புரிஞ்சுக்கினேன், அது நிரந்தரம் அல்ல, வார்த்தை தான் நிரந்தரம். அந்த பெனியன் வேற, இப்ப இருக்கிற பெனியன் வேறன்னு சொல்றாரு. ஒரு வருஷத்துல 4 முறை பயன்படுகிறாராம் பெனியன். அதாவது one of the leading evangelists in the world. உலகத்துல மிக பிரபலமான ஊழியர் சொல்லுகிறார், ஒரு வருஷத்துல 4 முறை பைபிள் படிச்சு முடிச்சிடுறேன், அதுதான் என்னை தாங்குகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க எல்லாம் எதுல தெரியுமா? பவர் 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 பவர். இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ஓய்ந்து போகும், இது ஓய்ந்து போகாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இவருக்கு யாரோட ஐக்கியம் இல்லை? அதிகமா யாரோட ஐக்கியம் இல்லை? இவர் யாரு தான்? பேதுரு தான். பின்ன யோவானா? பேதுரு தான். இவர் நல்ல ஒரு ஊழியரோட ஐக்கியமா இருந்தாருன்னா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபகுக் 2:2 சீக்கிரம் படிக்கணும். தண்ணி எடு. ஆபகுக் 2:2 சீக்கிரம் படிக்கணும். சாரி, 1ஆம் வசனம். ஆபகுக் 2:1. நான் என் காவலிலே தரித்து என் அறையில் நிலை கொண்டிருந்து ஹலோ, இது யார் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் என்னை கண்டிக்கும் போது. எல்லாம் சொல்லுங்க, இந்த பாஸ்டர் சொல்லுங்க. ஐயா, நீங்க எங்களை கண்டிக்கிறத நான் விரும்புறேன். நான் கண்டிக்காது இருந்தால் நான் வேசியின் பிள்ளையா இருப்பேன். நீ யாரு கரெக்ஷன் விரும்புறா? பிள்ளைகள் யாரும் விரும்புறதில்லை இன்னைக்கு. சத்தமா நிறைய மனைவிமார்கள் கரெக்ஷன் விரும்பலையே. ஏத்துக்கிறீங்களா? சொன்னா ஏத்துப்பீங்களான்னு கேட்டேன். குடும்பத்துல கலகம் பண்ற மாதிரி. இன்னைக்கு யாருமே கரெக்ஷனை விரும்புறதில்ல. ஒரு பையன் வாத்தியார் கரெக்ட் பண்ண விரும்ப மாட்டான். ஒரு விசுவாசி ஒரு ஊழியர் கரெக்ட் பண்ண விரும்புறது இல்லை. விரும்புறீங்களா? அப்படியா? நீங்க 1000ல் ஒருத்தி. அவர் சொல்லுகிறாரு, நீ என்னை கண்டிக்கும் போது என்னங்க நல்ல புரியுதா? இஸ் நாட் ஆர்டினரி மேன், a man with the word of God. ஒரு தீர்க்கதரிசி. அவர் பேச்சை கேட்க 1000 பேர் காத்திருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, நீ என்ன சொல்லுவி என்று கவனித்து கேட்பேன். இன்னொரு வார்த்தை சொல்ல நம்புறேன். ரைட். இப்ப இவரை வாழ்க்கை போனீங்க, சரி, இவர் தான் போறாருல்ல, பிறகு போயிட்டாரு. இப்ப திருப்பி அப்படி பாருங்க. அப்படி இல்லை, என்னை மறந்ததே தென்றலே. யார மறந்துட்டாரு? இப்போ ஆண்டவரை மறந்துட்டாரு, வார்த்தையை மறந்துட்டாரு, அழைப்பை மறந்துட்டாரு, அபிஷேகம். போக்கஸ் இங்க தான். துட்டு, பணம், காசு. ரைட். அடுத்து வர சொல்ல போறேன். ரைட். இவர் இப்படி சொன்னா போனோம். இவர் வழி விலகி இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும். நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். தேவ சித்தத்தை விட்டு எவன் விலகி இருக்கிறானோ அவன் பின்மாற்றக்காரனே. எல்லாம் சொல்லுங்க. தேவ சித்தத்தை விட்டு எவன் வழி விலகி போகிறானோ அவன் பின்மாற்றக்காரன். இன்னொரு முறை, எவன் வழி விலகி போகிறானோ அவன் பின்மாற்றக்காரன். புரியுதுங்களா? ஹலோ, உங்க விருப்பம், உங்க நோக்கம், உங்க சித்தம், இதுவரைக்கும் அவர் இப்படிதான் இருந்தாரு. எனக்கு என்ன பாருங்க, என்ன பார்த்திருந்தார்? ஊழியனை பார்த்தார், ஆண்டவரை பார்த்தார், வசத்தை பார்த்தார். இப்போ உலகம் என் முன்னே, சிலுவை என் பின்னே. முதல்ல சிலுவை என் முன்னே. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவைகள், சுய விருப்பம், சுய சித்தம், சுய நோக்கம். ஒன்று சொல்லட்டுமா? ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். லிசன் மீ கேர்ஃபுல்லி.
Self will became God's will. என்ன சொல்லுங்க? சுய சித்தத்தை விட்டு, ஐயா இப்பவே கொட்டாய் வருது, சொல்லுங்க, சுய சித்தத்தை விட்டு தேவ சித்தம் செய்வது, அதான் ரட்சிப்பு. புரியுது விளக்கம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:1. சீக்கிரம் படிக்கணும். சவுல் என்பவன் சத்தமா பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி, மிருகத்தினுடைய அத்தனை சுபாவங்களும் இங்க இருக்குது. சீறினான், கொலை செய்தான், அப்புறம் பயமுறுத்தினான். கவனிங்க, அடுத்த நிமிஷம் அடுத்த வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர். ஹலோ, என்ன கவனிக்கிறீங்களா? இதுவரைக்கும் சுய சித்தம் செய்த மனிதன் இப்ப என்ன கேட்கிற? கரங்களை உயர்த்தி. இன்னொரு முறை படிப்பீங்களா ஐயா? ஐயா இன்னொரு முறை படிப்பீங்க வசனத்தை. சவுல் என்பவன் என்னங்க மாறவே இல்லை. சொல்லுங்க, பயமுறுத்தினான், கொலை செய்தான், சீறினான், அதாவது துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். அடுத்த வசனத்துக்குள்ள வருது, ஆண்டவனை சந்திக்கும் சொல்றான், அவன் நடுங்கி திகைத்து பயந்து, ஆண்டவரே, அல்ல கரங்களை உயர்த்தி. யார் வாயில ஆண்டவரே வருது? அது தெரியுது. சீறுகிறவன், பயமுறுத்துகிறவன், கொலைக்காரன் வாயில் என்ன வருது? இதுவரைக்கும் சுய சித்தம் செய்தான். இப்ப சொல்றான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். கைதட்டி ஆமேன்னு சொல்லணும். எல்லாம் ஒரு தலைமையில கை வைங்க. எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. என்னால் ஆகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. பயமுறுத்தினான், சீறினான், கொலை செய்தான். புரியுது அவங்களுக்கு? அவனுடைய ஊழியமே அதுதான். இப்ப சொல்றான், பயந்து நடுங்கி திகைத்து. ஹலோ, இவனுக்கு ஆண்டவர் யார் சொல்லி கொடுத்தா? ஹலோ, இவருக்கு ஆண்டவர் யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்கிறேன். என்னைக்கு சுய சித்தத்தை விட்டுட்டு தேவ சித்தம் செய்றீங்களோ, யூ நோ எவ்ரிதிங். தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, நீர் என்னோடு இருப்பதால். ரைட், இந்த வசனத்தை எல்லாம் படிங்க. ரைட், கவனிங்க. இப்ப இவர் வழி விலகிட்டார். இவர் வழி கொஞ்சம் கூட அந்த உணர்வே இல்லை. இல்ல எத்தனை வருஷம் டிராவலிங் இயேசுவோட? நல்ல கவனிங்க. இவருக்கு அறிமுக, இவருக்கு இவருடைய இந்த மேன்மைக்கு காரணமே இயேசுதான். சொல்லுங்க, நில்லுங்க, கவனிங்க. படிப்பறியாதவர் பேதமை உள்ளவர் என்று அறிந்து கொண்டு, ஆனா ஜனங்க சொல்றாங்க இவர் இயேசுவோடு கூட இருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, ஆண்டு கூட இருக்கிறனாலதான் எனக்கு மேன்மை. சத்தமா, இந்த ஐயாவும் நானும் இந்த ஊழியத்துக்கு வரலன்னா எங்களை பத்தி யாருக்குமே தெரியாது. என்று பாக்குறீங்க, எங்களை பத்தி யாருமே, நான் என்னை பத்தி சொல்ல விரும்பல. ஒரு மாசத்துல 20 லட்சம் பேர் என்னோட செய்தியை கேட்கறாங்க யூடியூப்ல. நீ யூடியூப் போட்டாலே வரும். நான் யோசித்து பாக்குறேன் பாருங்க, அவர் மாத்திரை இல்லைன்னா நாங்க யாருன்னே தெரியாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. இவர் ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, பெரிய பெரிய திட்டம் வச்சிருக்காரு. இவர் நிழல்பட்ட மக்களும் சுகமா போறாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இவர் பிரசங்கம் பண்ணா 8000 பேர் ரட்சிக்கப்பட போறாங்க. பாவம், இவருக்கு எதுவுமே புரியல. இதுதான் புரியுது. இப்ப அவருக்கு மனைவி தெரியுது, மாமியார் தெரியுது, தேவை தெரியுது, மீன் தெரியுது, மீனா தெரியுது, புரியவே மாட்டாரு. யாருக்காக போனார்? இப்போ மீனுக்காக போனார். கடைசியில் சொல்ல விரும்புகிறேன், நீங்க நம்பர் 1 சாய்ஸ் சொல்லுங்க எல்லாரும். நம்பர் 2 கம்பானியன்ஸ். சத்தமா. அடுத்து கான்சிக்வன்சஸ். எல்லாம் சொல்லுங்க, கான்சிக்வன்சஸ். 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வார்த்தை. 5ஆம் 21ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை. சத்தமா, சத்தமா. போதும் தம்பி. இவர் தான் போனார். தம்பி நீ கூட நிலமா வந்து பாவம் அப்பாவி அவனை கூட்டு போயிட்டார். ஒரு பின்மாற்றக்காரன் இன்னொரு பின்மாற்றக்காரனுக்கு வழிவகுப்பான். சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லுங்க கேளுங்க. அதாவது ஒரு மனிதன் பழைய வாழ்க்கைக்கு போகும்போது தன் நண்பன் எடுத்துக்கொண்டு போயிடுவான். நீங்க சபையில பாருங்களேன், இந்த தூங்குறவன் பக்கத்துல உட்காருவான். பாத்துக்கிறீங்களா? தூங்குறவன்
இந்த குறை சொல்றவன் எங்கதான் இருக்கிறான்? குறை சொல்ற பார்த்து வருவான். பின்மாற்றக்காரன் அந்த கடைசியில் உட்கார்ந்து இருப்பாங்க. பின்னால பாருங்களேன், திரும்பி பாருங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் நீ பின்னால உட்காந்துக்கிறீங்க? எலக்ட்ரிஷனா நீங்க? என்னைக்குதான் முன்னால வந்து உட்காருவீங்க? பாஸ்டர் அடுத்த மாசத்துல இருந்து கூப்பிடாதீங்க பாஸ்டர், எனக்கு அவசியமே இல்லை. அது கவனிங்க, வாழ்க்கையில முன்னுக்குவான்னு சொல்ற ஒரே ஒரு ஆள் கண்டக்டரும் பாஸ்டரும் தான். முன்னால போன்னு சொல்ற ஒரே ஆள் யார் தான்? உங்க ஊர்ல சொல்லுவாங்களே, கண்டக்டர் சொல்றாங்களா முன்னால போன்னு சொல்றாங்கல்ல? நாங்க தான் சொல்றோம் முன்னால வான்னு. அப்போட வரமாட்டேன் பாருங்க. அது எப்படி இது பீச் மாதிரி உட்காந்துக்கிறார் ஒருத்தர். இவ்வளவு சேர் போட்டு ஏசி போட்டு இருக்குது. சரி, வாட்ஸ் யுவர் ப்ரையாரிட்டி? உன்னுடைய நோக்கம் என்ன? வேகமா சொல்லிட்டு போறேன், கவனிங்க. இவரும் கொடுத்துட்டாரு, அடுத்தவனையும் குளிர வச்சுட்டார். சொல்லுங்க, இவரும் கொடுத்துட்டாரு, அடுத்தவனையும். உட்காரும் போதே நல்ல ஆளோட உட்காருங்க. இந்த தூங்குற ஆளோட, இந்த பாட்டு பாடாதவனோட, கை தட்டாதவனோட, இந்த அரகுர விசுவாசம் உட்கார்ந்தீங்கன்னா நீங்க அரகுர விசுவாசம் ஆயிடுவீங்க. அவன் சொல்ல மாட்டீங்களா? உட்காரும் போதே அனலான ஒரு ஆளோட உட்காருங்க, வார்த்தை படிக்கிற உட்காருங்க, ஜெபிக்கிற ஆளோட உட்காருங்க. உங்களை ஜெப ஆவி உங்களை தாக்கும். பாருங்க, இவரும் குளிர்ந்து போயிட்டாரு. இவரு கொஞ்சம் அனலா இருந்தார். இவரு அப்படி பாருமா, இவர் அனலா இருந்தாரு. அனலா இருந்தோட என்ன ஆகிட்டாரு? இவரு அனலாய் தழலாய். தெரியுமா பாட்டு? ஒண்ணுமே தெரிய மாட்டேன். அனலா இருந்தவரு இவர் அனலா தான் இருந்தாரு. இவரோட சேர்ந்து இவர் என்ன ஆயிட்டாரு? நான் காலையோட சொன்னேன், இவருக்கு தொழில் தெரியும், இவருக்கு தொழிலே தெரியாது. இவர் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னார். இவர் சொல்ற நான் கூட வரேன்றாரு. இவரை பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு சின்ன புயல் அடிச்சா இவர் தாழ மாட்டா, அப்படி தெரியும். அதாவது இஸ் எக்ஸ்பர்ட், இஸ் ஏபிள், எஃபிஷியன்ட். சொல்லுங்க, தேர்ச்சி பெற்றவர், அதிலே வளர்ந்தவர், எல்லாம் தெரியும். இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இவர் கூட போனது வந்து யோவான், அடுத்து லூக்காக்கு ஊசி போடதான் தெரியும். இவருக்கு என்ன தொழில்? இவரு பாருங்க, இவருக்கு லூக்காக்கு இவரை கூட சேர்ந்தா என்ன ஆயிடும்? சத்தமா சொல்லுங்க. நீ யாருடைய சேரீங்களோ அவங்களோட மாறி சொல்லுங்க. அவர் அனலா இருந்திருந்தா இவர் என்ன இருப்பாரு? உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் சொல்ற வார்த்தையை விட ஒரு பின்மாற்றக்காரன் வார்த்தை பெருசா இருக்குது. இளையகுமாரனுக்கு அப்பா வார்த்தை புரியல, பெருசா தெரியல, நண்பர்கள் வார்த்தை பெருசா தெரிஞ்சிச்சு. என்னடி பாக்குறீங்க? முடிவு என்ன? பன்றிகள் தின்னுகிற தவிடு. ஒரு யூதன் ஒரு பன்னியை தொடவே கூடாது. அதான் யூத கலாச்சாரம். லேவியராமத்துல அவன் தொடல, அந்த பன்னியோட தூங்குறான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்பா விட்டுட்டா நீ யாரு? சத்தம். பன்றி நீ ஒரு பண்ணிதான். அப்பா விட்டுட்டா என்னங்க? இவரே லேவியராமம் சொல்லுது, ஒரு யூதன் பன்றியை தொட்டாலே தீட்டு. இவர் எங்க தூங்குறாரு? இப்ப யாரு ஃப்ரெண்ட் அவருக்கு? இப்போ கேளுங்க, யாரோட ஃப்ரெண்டா இருக்கு கேளுங்க. யாருக்கு ஃப்ரெண்டு? பாஸ்டருக்கு ஃப்ரெண்டுன்னா ஐயா ஹென்றி ஜோசப் அடிக்கடி சொல்லுவார், ஏன் உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறாரு கேட்பாரு. என்ன உங்களதான், டேய் உங்க ஃப்ரெண்டை பாக்குறியாடான்னு கேட்பாரு. எனக்கு புரியல. டேய் பெங்களூர்ல உன் ஃப்ரெண்டை பாக்குறியாடா அப்படின்னா, பாக்குறையா என்ன எப்படியா இருக்கு, எப்படி இருக்கிறாரு அவரு, வாடா போடான்னு பேசுவார். உன் ஃப்ரெண்டை பாக்குறியாடா அடிக்கடி. அப்ப அவருக்கே தெரியுது ஸ்டீவன் யாருக்கு ஃப்ரெண்டு? பாஸ்டருக்கு ஃப்ரெண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதை நான் பெருமையா நன்றேன். 1000 பேர் 1000 கமெண்ட்ஸ் கொடுத்தா கூட ஐ ஃபீல் இட் இஸ் ஆனர். அப்ப பாருங்க, இவர் எங்க போயிட்டாரு? இப்போ நம்பர் 1 பண்ணி, இது நம்பர் 2 பண்ணி, ஒரே பண்ண. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவர் என்ன சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க. அவரும் வழி விலகினார், அடுத்தவனையும் வழி விலக செய்தார். அவரும் வழி விலகினார். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இந்த மேக்னெட் பாத்தீங்களா? மேக்னெட் சப்போஸ் பாருங்க, எனக்குள்ள ஒரு மேக்னெட் இருந்ததுன்னா நான் ஒரு இடத்துக்கு போனா அந்த விண்டோ என்னை இழுக்கும். சத்தமா சொல்லுங்க. எனக்குள்ள இருந்தா அந்த விண்டோ என்ன இல்ல, நாங்க அது பக்கம் போயிடுவேன். நானே மேக்னெட் ஆயிடுச்சுன்னா அந்த விண்டோவே என் பக்கத்துல வந்துடும். எல்லாம் சொல்ல, கரங்களை உயர்த்தி என்னை யாரா மாத்துங்க. சத்தமா. அவர் மேக்னெட் கருத்துல வச்சிருக்கிறார். தள்ளிமா, நீ சீமோனா இருக்கிறாய், உன்னை மேக்னெட் ஆகிட்டார். அந்த மேக்னெட் என்ன செய்ய தெரியுமா? இந்த மேக்னெட் இழுக்கணும். கடைசியில எல்லாமே போயிடுச்சு. சொல்லுங்க, ஆண்டை விட்டு போனீங்கன்னா you lose everything. கிருபை போயிடும், அபிஷேகம் போயிடும், எல்லாமே போயிடும், ஒன்றும் இல்லை. சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க, சத்தமா.
இவரு அந்த அனலை ஃபீல் பண்ணி இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அனலா இருந்திருப்பாரு. எதான் ஃபீல் பண்றாரு இப்ப இவரு? நீங்க இத்தனை வருஷம் நான் பிரசங்கம் பண்றேன், என் பிரசங்கம் அவருக்கு எடுபடல. எங்க இருந்தோ வந்தான், போயவே இல்லை. நீங்க நல்ல கவனிங்க, நம்ம பையனுக்கு கூட அப்பா அம்மா பேச்சு பெருசா தெரியல, ஃப்ரெண்டு பேச்சு பெருசா தெரியுது. ரொம்ப கேவலம். அம்மா அப்பா சொல்றாங்க, எங்க ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டு சொன்னா கேட்பாயா, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. கேவலம். நீங்க தான் அம்மா அப்பா இருக்கு தகுதி இல்லாதவங்க. புரியவே மாட்டேங்குது. யோசித்து பாருங்க, இவர் யார் பின்னால போயிட்டாரு? சத்தமா இன்னொன்னு சொல்ல நம்புறேன். அவர் செல்ஃப் கம்ஃபர்டபிள். நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அது விரும்பினார் ஒழிய பரலோகம் நல்லா இருக்கணும் விரும்பவே இல்லை. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. செல்ஃப் கம்ஃபர்டபிள் சொல்லுங்க. எது விரும்பினாரு? மனைவி நல்லா இருக்கணும், மாமியார் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். எதை விரும்பல அவரு? அழைத்தவரை விரும்பல, அழைப்ப விரும்பல, பரலோகத்தை விரும்பல. இவர் சுயநலவாதியா பொதுநலவாதியா? கேளுங்க, நீங்க சுயநலவாதியா பொதுநலவாதியா? எல்லாம் சொல்லுங்க. என் வசதி முக்கியம் அல்ல, அவர் வசதி தான் முக்கியம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த ஐயா சைக்கிள் தான் ஊழியம் பண்ணாரு. சைக்கிள்ல, அப்புறம் ஒரு புல்லட்ல. அந்த புல்லட்ல பெட்ரோல் இருக்காது, பெருசுன்னா இருக்கும். யோசித்து பாருங்க. அவர் வசதியை நீ மேன்மைப்படுத்தினால் உன்னை வசதியா ஆக்கிடுவார் கர்த்தர். ஐயா புரியுதுங்களா? நான் வசதியா இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா வசனம் சொல்லுகிறது, அது 49 நாடு வசதியானது என்று தன் தோலை சாய்த்தான் இசக்கா. அவன் சொல்லப்பட்ட வார்த்தை கழுதை. சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க வசதி தேடாதீங்க. சத்தமா உங்களை பில்கேட் மாதிரி ஆக்கிடுவார். ஆமீன் சொல்லுங்க. அவர் வசதியை தேடுங்க, பில்கேட் ஆக்கிடுவார். ரைட். அடுத்தபடி கான்சிக்வன்சஸ். முதல்ல என்னது? நம்பர் 1 சாய்ஸ். ரெண்டாவது மை கம்பேனியன். மூன்றாவது மை கான்சிக்வன்சஸ். சொல்லுங்க. ஒன்றுமில்லை. என்ன சொல்றாரு இப்போ? உழைச்சாரா? உழைச்சாரா கேட்டேன். ராம் முழுதும் பிரயாசப்பட்டார். சொல்லுங்க. இன் இங்கிலீஷ் நோ வேல்யூ. ஐயா சொல்லட்டுமா? உங்க உழைப்புக்கு என்ன இல்லை? மதிப்பே இல்லை. உங்க பிரயாசத்துக்கு, உங்க படிப்புக்கு என்னடி பாக்குறீங்க? எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி மதிப்பே கிடையாது. வந்து சொல்லுங்க. அவர் இல்லைன்னா படிப்புக்கே மதிப்பு இல்லை, தூக்குப்பத்தோட தான் போடணும். ஆமீன் சொல்லுங்க. வித் ஹிம் ஐ எம் a hero, without him I am zero. அவரோடு இருந்தா நான் ஹீரோ, அவர் இல்லைன்னா நான் ஜீரோ. முதல்ல ஒரு ஹீரோ மாதிரி இருந்தார். ஜெபிக்கும் போது யாரும் கூட்டிட்டு போனார்? மோசையை பார்க்கறதுக்கு யோவானையும் பேதுரையும் கூட மருதமலை கூட்டிட்டு போனார். தம்பி திரும்ப. வாட் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இவர் யாரை பார்த்திருக்கிறாரு? மோசையை பார்த்திருக்கிறாரு, எலியாவெல்லாம் பார்த்திருக்கிறார். எலியாவை பார்த்த இவரு இப்ப மீனாவை பார்க்கிறார். புரியவே மாட்டேன். யாரையும் கூட்டிட்டு போல, யாரதான் கூட்டிட்டு போயிருக்கிறார்? இவரு எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை இவருக்கு? சத்தமா சொல்லுங்க. பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்து செய்திடுவேன், ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை. சொல்லுங்க. அதுக்கு நன்றியா இருக்க வேணாம்? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் எல்லாரையும் மாமியிலே கூட்டிட்டு போறாரு, நிறைய பேர் கூட்டிட்டு போகிறாரு. பாருங்க, ஆண்டவர் இவரை மருவமலைக்கு கூட்டிட்டு போனாரு. ஆமீன். Yes, seen the vision, yes, seen the voice. சொல்லுங்க. தரிசனத்தை பார்த்தாரு, சத்தத்தை கேட்டாரு. அத்தனை ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆழமான அனுபவங்கள். சொல்லுங்க எல்லாரும். புரியுதா உங்களுக்கு? எத்தனை நாளைக்குள்ள? சொல்லுங்க. இது எனக்கு ஒரு பாடம். சத்தமா என்ன சொல்றாரு இப்ப அவரு? சத்தமா அவர் நினைச்சாரு என் பலத்தால சாதிக்கலாம். பாருங்க, இஸ் எ எக்ஸ்பர்ட் ஃபிஷர்மேன். இவங்க அப்பா மீனவர், அவங்க தாத்தா மீனவர், இவர் மீனவர். இவருக்கு மீன் பிடி கத்துக் கொடுக்கணுமா? எனக்கு கத்துக் கொடுக்கணுமா கேட்டேன். சத்தமா எக்ஸ்பர்ட். சொல்லுங்க. உன் அறிவு, உன் திறமை, உன் அனுபவம், உன் ஞானம், உன்னுடைய உடம்பு ஒன்னுக்கும் பயன்படாதுங்க. இயேசுநாதர் விட்டுட்டீங்கன்னா நீ 10 பைசாவுக்கு லாய்க்கு இல்லை. சத்தமா சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஆண்டவர் மட்டும் அழைக்கலன்னா நான் பெட்டிக்கடை நடத்த கூட லாய்க்கு இல்லாதவன். ஆமீன் சொல்லுங்க. வாட் a great honor to be with the Lord. அவரோடு இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையை முடிய சொல்றாரு. ரைட், 7:50 தான் ஆச்சியா? ரைட், பரவாயில்ல. சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சத்தமா கவனிங்க. வயிற்று நிரப்பணும்னு நினைச்சாரு, ஆனா பரலோகத்தை நிரப்பணும்னு நினைக்கல. புரியவே இல்லை. எது நினைச்சாரு? சத்தமா சாய்ஸ் என்னது? பெஸ்ட் சாய்ஸ் அவரோடு இருப்பது. இரண்டாவது கம்பெனி என்ன கம்பெனி? நம்பர் 3 சொல்லுங்க, கான்சிக்வன்சஸ். முடிவு என்ன தெரியுமா? முடிவு என்ன? அப்ப கூட அழைத்தவர் மறக்கவே இல்லை. சொல்லுங்க, நான் எவ்வளவு தூரம் போனாலும் என் பின்னாலே வருகிற கர்த்தர். அவர் ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிற, அவர் சொல்றாரு, என் நாடுகளை மேய்ப்பாயாக. சத்தமா சொல்லுங்க. ஹலோ, ஏமாத்தினவர், ஓடி போனவர், அநேகரை விழச் செய்தவருக்கும் சொல்லுங்க, இப்ப கூட என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த அதிகாரம் முடிக்கும் போது சொல்றாரு, என் நாடுகளை. எத்தனை பெரிய மேன்மை! கரங்களை உயர்த்தி, என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை